Ingelo, trailer for sailoring, man trailer for sailoring. Ain't got no cigarettes, but trailer for sailoring. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எம்டி பிரியாணி தான் இது. நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, எல்லா பிரியாணி மிஞ்சிய சுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக அண்டு நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா குக்கரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடையே 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப திங்ஸ்லாம் தேவைப்படாது. இந்த வெங்காயம், தக்காளி நல்லா உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விடணும். இதுக்கு வந்து வேறு எதுவும் தேவையான லெமனு, தயிர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஈஸியாக செய்யலாம். இது வந்து பிரியாணி மசாலா வந்து நானே ரெடி பண்ணது. இது வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நேற்று நான் ரெடி பண்ணேன். இதோடைய இது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் வந்து நான் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த மசாலா கூட இந்த ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸையும் சேர்த்துட்டு 2க்கு 4 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியான ஒரு எம்டி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் அடிக்கடி பசங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசிலில் வந்து பிரியாணி எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதை வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோ இல்லை ஒரு எக்கு கிரேவியோ இல்லை எது கூடயாவது வச்சு சாப்பிட்லாம். எம்டியாக சாப்பிடவுமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.